நாகரிகமா தொண்டை வறட்சியா இருக்கு. அதை சொல்லிட்டு போக வேண்டியதானே. எனக்கு என்ன போனா மக்கள் என்ன நினைப்பாங்க? குடி தப்பு இல்லை. ஏன்னா நல்லா கத்திருக்க, நான் வறட்சி ஏற்படுவா குடி. எனக்கு அதுல எந்த பஞ்சாயத்து இல்லை. ஆனா வெக்கமான சூடு சொரண இருக்க எந்த வண்டியாவது தர்க்கத்தை தண்ணி குடிப்பாங்களா? ஏய் என்னமா வேணான்னு வந்த? ஏமா பாவத்திலே பெரிய பாவம் இன்னொருத்தர் தண்ணி குடிக்க விடாம செய்யுது. எனக்கு மனசாட்சி இருக்கு. கொஞ்ச நேரம் கத்துன பதில் சொன்ன போய் குடி. நான் வேணாங்க மாட்டேன். நான் அதை சொல்றேன். உடனே அதெல்லாம் எனக்கு எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அந்த வரல. ஆனா சோப்பு உப்பு போட்டு திக்கிற எந்த வண்டியாவது தர்க்கத்தை தண்ணி குடிப்பாங்களா? குடிமா. நீ ஏமா பொசு பொசுன்னு வர்ற? பச்சை வெட்டில நல்லா செழிப்பா இருக்குமே. யாரு இப்பலாம் சொல்ல மாட்டீங்க. பாவம் அந்த புள்ள கொஞ்சம் ஒரு சொல்ல தண்ணி குடிச்சு வரணும்னே. போய் குடிமா. எனக்கும் மனசாட்சி இருக்கு. வேண்டாம் வேண்டாம், உங்க மனசாட்சி உங்களோட நீங்க வச்சுக்கங்க. அப்படி ஒரு மானங்கிட்ட போய் தண்ணியை குடிக்கணும். தொண்டையில தண்ணி இறந்து தொண்டையை கிழிப்பேன். நில்லு பேசாம. அப்ப என்ன காரணம்? அதுதான் உங்க காதல கேட்டது. அது மட்டும்தான். வேற நீங்க எதுவும் கற்பனை பண்ணக்கூடாது. நொறுக்கி போய் எல்லாரையும் தெரியுமா எடுக்கிறான். அவன் என்ன அவன் கேட்கிறான்? ஏப்பா என்னை நீ கொல்லணும்னா மனிதனாவும் இல்லாம மிருகத்தினால இல்லாம மேலே இல்லாம கீழே இல்லாம உள்ளே இல்லாம வெளியில அங்க கதையில உள்ளே இல்லாம வெளியில இல்லாம காலையில இல்லாம இரவுல இல்லாம இந்த மாதிரி சமயத்துல என்னை கொல்லணும்னு கேட்க. இப்படி யாராச்சும் ஒருத்தர் கொல்ல முடியுமா? அதனாலதான் கோபம் கொண்ட முனிவர்கள் என்ன பண்றாங்க? நாங்க மேலோகத்தை இல்லப்பா அப்படின்னு பூலோகத்தை வந்துட்டாங்க. முனிவர்களும் தேவர்கள் இல்லாத தேவராதான் இருண்டைக்கு பால் அடைஞ்சு போச்சு. மகாபாரதம் வந்து கெஞ்சுறாரு, வாங்கப்பா எப்படியாச்சும் நான் அழிக்கிறேன், தயவு செய்து மேலோகத்து வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு பெருமாள். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? ஏன்னா இப்படியான வரத்தை நீ கொடுத்துட்ட, அவன் எப்படியா கொல்ல முடியும்? எங்களெல்லாம் நீ பால் நடத்த தள்ளிட்ட அப்படின்னு எல்லாருமே மகாபாரதம் சுத்தும் பொழுது அப்பதான் மகாபாரதம் சொல்றாரு, கண்டிப்பா உங்களை காப்பாத்துறதுக்கு நான் அதையெல்லாம் மிஞ்சிய ஒரு அவதாரத்தை எடுத்து நான் கண்டிப்பா உங்களை காப்பாத்துறேன். அப்பவும் முனிவர்களுக்கு நம்பிக்கை வரல. எப்படி நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு எல்லாரும் சோகமா இருக்கும் பொழுது அப்பதான் மகாபாரதம் என்ன பண்ணாரு? நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார். அவன் என்ன கேட்டா, மனிதனால இல்லாம மிருகத்தால இல்லாம. நரசிம்மன் என்ன? நரன் என்றால் மனித உடம்பு, சிம்மம்னா சிங்கத்தினுடைய முகம். அப்ப மனுஷனும் இல்ல மிருகமும் இல்ல, கையில இல்ல ஆயுதத்துல இல்ல. அவர் என்ன பண்ணாரு? நகத்தால கிழிச்சாரு. அப்ப கையிலையும் இல்ல ஆயுதத்துல இல்ல, உள்ளேயும் இல்ல வெளியிலையும் இல்ல, வாயற்படியில. வாயற்படியில உட்கார்ந்தா அது உள்ளே இல்ல வெளியில இல்ல, மேலே இல்ல கீழே இல்ல, தன் மடியில் போட்டுக் கொண்டார். ஆகாய கணத்துல மடியில. அதே சமயத்துல காலையிலையும் இல்ல ராத்திரியிலையும் இல்ல, அந்தி பொழுதுல. இப்படி தப்பா அவனை கொல்ல போறேன்னு நரசிம்ம அவதாரம் எடுத்து அவனை கிழிச்சு காட்டுற மாதிரி ஒரு பாவனை பண்றார். அப்பதான் முனிவர்கள் ஒத்துக்கிட்டாங்க. ஆஹா, அப்ப இப்படியான ஒரு தன்மையோட அவனை கொல்ல முடியும் போல அப்படி நம்புறாங்க. அதுக்கப்புறம் தான் மேலோகத்துக்கு போனாரு. உண்மையிலே நரசிம்ம அவதாரம் எடுத்தாரு, போய் இரண்யகசிபை கொண்டாரு. அப்ப பெருமாளை யார் நம்பல? இப்படியான வரத்தை கொடுத்து நம்மளால கொல்ல பாக்குறானே எல்லாரும் பெருமாளை திட்டும் பொழுது பெருமாளுக்காகவே சாட்சி சொல்ல வந்து இன்னும் அவதாரம் எடுத்துட்டேன், நான் கொல்ல போறேன் அப்படின்னு காட்டுனார். இது கதை. திருப்பி நீங்க கேப்ப, இதெல்லாம் கதை சொன்னியா, எந்த ஊரு சொன்னியா பாரு, தயாராத்தான் இருக்கணும். ஏன்னா நீ முறைச்சு நிக்கிற பார்த்தா தெரியுது, நீ அங்கேதான் போய் குதிப்பேன். திருக்கைனா துன்பம் அர்த்தம். முனிவர்கள் துன்பம், நம்மளை அப்படி போய் வரம் கொடுத்து நம்மளை கொண்டுட்டானே அப்படின்னு துன்பத்துல வாடி இருந்தார்கள். அப்படி முனிவர்கள் துன்பம்ன்ற திருக்கையை ஓட்டியதால் திருக்கை ஓட்டியூர் என்பது மருவி இன்னைக்கு என்ன ஊரு? திருக்கோஷ்டியூர். சௌனிய நாராயண பெருமாள் ஆலயம். அப்ப திருக்கைன்ற துன்பத்தை ஓட்டியதால திருக்கோஷ்டியூர் கோயிலுக்கு போயிருக்கியா? போகாம இருக்க முடியாது. எங்க ஊர் பக்கத்துல இருக்கு, விளக்கு பூஜை நடக்கும் தெப்பத்தை உள்ள. எங்கெங்கெல்லாம் இருந்து வந்துருவாங்க விளக்கு போறதுக்கு. அப்படி விளக்கு எடுத்து கொண்டு வீட்டுல வச்சாங்கன்னா வீட்டுல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் ஒரு ஐதீகம் உண்டு. அப்ப அந்த கோயில் நீ போனீங்கன்னா வலது பக்கம் சுற்றுப்புறத்துல போனீங்கன்னா வலது பக்கத்துல மகாவிஷ்ணு நரசிம்மனாக அந்த இரணியில கிழிக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும். ஏன்னா அந்த அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த செயலை அவர் செய்ததால் உருவாக்கப்பட்ட சிற்பம் அது. அப்ப பெருமாள் நான் இதை செஞ்சுதாப்பா உங்களை காப்பாற்ற போறேன் அப்படி பெருமாளுக்காக பெருமாளை சாட்சியாக வந்த ஊர் தான் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள். ஏத்துக்கிறியா? இப்ப பாடுங்க பாட்டு. இதுக்கப்புறம் நான் பாட்டு பாடி என் ரசிகர்கள் நான் திருப்திப்படுத்த